என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, நம்முடைய விசுவாசத்தை மிக கவனமாய் காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய விசுவாசம் இது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாளிலும் 1 தீமோத்தேயு 1 அதிகாரத்தின் 19 வசனத்தை நான் படிக்கிறேன். 1 தீமோத்தேயு 1:19, இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். நாம இங்க வாசிக்கிறோம், நம்ம விசுவாசம் ரொம்ப முக்கியம். இந்த விசுவாசத்துல உறுதிப்பட்டு நாம் அதிலே நாளுக்கு நாள் பெருக வேண்டும் என்று வேதத்துல நம்ம படிக்கிறோம். அப்போ இந்த விசுவாசம் ஒரு நாளும் சேதமாயிடக்கூடாது. இந்த விசுவாசம் சேதமாயிருச்சுன்னா இந்த கப்பல் கவிழ்ந்துரும். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாசத்தோடு ஓடணும், விசுவாசத்தோடு வாழணும். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் என்று வாசிக்கிறோம். அப்ப இந்த விசுவாசமாகிய கப்பல் சேதமாவதற்கு என்ன காரணம்? விசுவாசத்துல தள்ளாடுகிறோம், விசுவாசத்துல போராடுகிறோம், விசுவாசத்துல நிக்க முடியல. அநேக நேரங்களில் விசுவாசத்துல வருகிற தடுமாற்றங்கள் இது எப்படி வருது, ஏன் வருது? இதைதான் நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்க போகிறோம். என்னோடு இன்றைக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 7வது வசனத்தை நான் படிக்கிறேன். 1 பேதுரு 1 அதிகாரம் 7வது வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. அப்படின்னா விசுவாசம் சோதிக்கப்படும். அப்போ எனக்கு விசுவாசம் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னா அந்த விசுவாசமானது டெஸ்ட் பண்ணப்படும். உண்மையில விசுவாசம் இருக்கா இல்லையான்னு நம்ம வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலைகளின் வழியா ஆண்டவர் அதை டெஸ்ட் பண்ணுவார். அந்த டெஸ்டிங் தான் நம்ம வாழ்க்கையில அடுத்த பகுதிக்கு நம்மை கொண்டு செல்லும். தேவன் அடுத்த நிலைக்கு நம்மளை கொண்டு செல்வார். அப்போ விசுவாச வாழ்க்கைக்கு வருகிற எந்த டெஸ்டையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பிரியமானவர்களே, அன்றாட வாழ்க்கையில இந்த டெஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில உண்டு. ஒவ்வொரு நாளும் அந்த விசுவாச சோதனையை நீங்க சந்திச்சு தான் ஆகணும். நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் அந்த விசுவாசம் சோதிக்கப்படும். திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனை வரும், ஆண்டவர் பார்ப்பார், இப்போ இவன் யாரை சார்ந்து கொள்றான், இந்த மாதிரி சூழ்நிலையில இவங்க எப்படி இதை ஹேண்டில் பண்றாங்க, யாரை பார்க்கறாங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையில விசுவாசம் இருக்கா இல்லையா, இந்த எல்லா டெஸ்ட்லயும் நம்ம பாஸ் ஆகணும். இப்படிப்பட்ட பரீட்சைகள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. அந்த பரீட்சைகளில் எல்லாம் ஜெயித்தால் விசுவாச கப்பல் சேதமாகாது. ஆனால் பரீட்சையில தோற்கும் பொழுதுதான் விசுவாச கப்பல் சேதமாகிறது. பரீட்சையில நில்லுங்க, தாக்கு பிடிங்க, சோர்ந்து போயிடாதீங்க. ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யாக்கோபின் நிருபம் 1 அதிகாரம் 3வது வசனம். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். விசுவாச பரீட்சை வரும்போதெல்லாம், ஏன் ஆண்டவரே எனக்கு வருது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாசமும் எனக்கு இந்த பரீட்சை வருதே, இந்த விசுவாச பரீட்சை என்னால் தாங்க முடியல, என்னால் அட்டன் பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. அது எப்படி என்னன்னு தெரியுமா? சந்தோஷமாக எண்ணுங்கள். காரணம், உங்களை இன்னும் பொறுமைசாலியா கர்த்தர் மாற்றுகிறார். எவ்வளவு சந்தோஷப்படணும் பார்த்தீங்களா? தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாச பரீட்சையில ஜெயித்தால் மிகுந்த கன மகிமை கிடைக்கும். விசுவாச பரீட்சையில ஜெயித்தா மிகுந்த சந்தோஷம் நமக்கு உண்டாகும். அப்ப விசுவாச பரீட்சை நல்லது தானே? அப்ப விசுவாச பரீட்சையில நிக்கணுமே. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது இப்படியா எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 13 அதிகாரத்துல 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 13 அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள், நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்லவென்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஒன்று, நீங்களே பரீட்சித்து பாருங்க, நீங்களே சோதிச்சு பாருங்க, உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குதா இல்லையான்னு
பரீட்சித்து பாருங்க. அப்போ நமக்குள்ள அந்த பரீட்சித்து நம்ம பார்த்து விசுவாச பரீட்சை வரும்போதெல்லாம் ஜெயித்து நாம் அதிலே சாதிக்க வேண்டும். அப்பதான் நித்திய கன மகிமையை கர்த்தர் கொடுப்பார். பிரியமானவர்களே, இந்த நல்ல நாளில் உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன், விசுவாசத்துக்கு எதிராக வருகிற எந்த பரீட்சையிலையும் நின்று ஜெயிக்க தேவன் கிருபை பாராட்டுவாராக. சோர்ந்து போயிடாதீங்க. இந்த பரீட்சை வேணான்னு அதை அவாய்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நமக்குன்னு வச்சிருக்கிற பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணுமே. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த விசுவாச பரீட்சை ரொம்ப அவசியம். தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 3:8, என்னேயும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்புத்தி உள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். விசுவாச விஷயத்திலே பரீட்சைக்கு நில்லாதவர்கள். நம்முடைய விசுவாச கப்பல் சேதமாவதற்கு காரணம் விசுவாச பரீட்சை நில்லுங்க. அந்த கப்பல் போகும்போது நிறைய காற்றடிக்கும், புயல் அடிக்கும், கடல் கொந்தளிக்கும். சோர்ந்து போகாதீங்க. கப்பலிலே நம்முடைய எஜமானாகிய, நம்முடைய நேசராகிய, இந்த கப்பலை இயக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு நம்மோடு இருக்கிறார். இந்த கப்பலில் அவர் இருந்தா நம்ம ஏன் கலங்கணும்? இந்த கப்பலில் அவர் இருக்கும்போது நம்ம ஏன் சோர்ந்து போகணும்? இந்த கப்பலில் அவர் இருக்கட்டும், அவரோடு நம்முடைய கப்பல் பயணிக்கட்டும். நிச்சயமாய் அக்கறைக்கு செல்வோம். பரீட்சையில் நின்று ஜெயிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 பேதுரு 1:7. ஜோமல்லாமா, நல்ல தாப்பனே, நாங்கள் விசுவாச பரீட்சையில் நிறைய நேரம் தோக்குறதுனால தான் எங்களுடைய விசுவாச கப்பல் சேதமாகுது. நாங்கள் சூழ்நிலையை கண்டு அன்று இந்த பரீட்சையில் தோற்று போகாதபடி தொடர்ந்து நின்று ஜெயிக்க கிருபை தாரும். உம்முடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. உம்முடைய வல்ல கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.